வணக்கம். தொல்காப்பியத்தின் பொருளதிகார களவியலில் இன்றைக்கு 1078வது நூற்பாவை காணப்போகிறோம். 1078வது நூற்பா பகல் புணர் களனே புறன் என மொழிப அவள் அறி உணர வரு வழியான. அதாவது தலைவியும் தலைவனும் பகலில் சந்தித்துக் கொள்வதற்கு ஏற்ற இடமானது தலைவியானது வீட்டிற்கு வெளியேயாகும், அதாவது புறத்தே ஆகும் என்று சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். தலைவி எளிதில் வழி அறிந்து சென்று வரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். தலைவன் எளிதில் வந்து போகக்கூடிய இடமாகவும் இருத்தல் வேண்டும். பகலில் சந்திக்கும் இடத்தினை தலைவன் முடிவு செய்வான் என்றும் இரவுக்குரியனை தலைவியே முடிவு செய்வாள் என்றும் உரையாசிரியன்மார் கூறியுள்ளனர். 1079வது நூற்பா அல்ல குறி ஆகுதல், குறி தவறி போதல். 1079வது நூற்பா அல்ல குறிப்படுதலும் அவள் வயின் உரித்தே அவன் குறி மயங்கிய அமைவோடு வரினே. அதாவது இரவு குறியானது தலைவியினது இல்லத்து இடத்திலேயே நிகழும். தலைவியினது இல்ல தோற்றத்திற்குள் குளமும் அதனை சூழ்ந்து பெண்ணையும் புன்னையும் பனையும் செடியும் கொடியும் விரைந்துள்ள சோலை போன்ற இடத்திலே நிகழும். தலைவன் இரவிலே குறித்த இடத்திற்கு வந்திருப்பதற்கு அடையாளமாக குளத்தில் கல்லை எறிவான். பின்னையை அல்லது புன்னையை அதாவது அசைப்பான். அதனால் மரத்தில் அமர்ந்துள்ள பறவைகள் பறந்து ஒலி எழுப்பும். இந்நிகழ்வு நல்ல குறியாகும். இதற்கு நேர் மாறாகவும் குறி நிகழ்வதுண்டு. தலைவன் மரத்தினை அசைப்பதற்கு பதிலாக காற்றால் மரம் அசைந்து பறவைகள் பறந்து ஒலி செய்வது உண்டு. குளத்தில் தலைவன் கல்லை போடுவதற்கு முன்னாலேயே தென்னையிலிருந்து பிஞ்சு விழுந்து அதனால் குறி அல்ல குறி ஆகிவிடும். தலைவன் வந்து விட்டான் என்று தவறாக கருதி கொண்டு தலைவி வந்து பார்த்துவிட்டு ஏமாந்து திரும்பி விடுவாள். உண்மையாகவே இரவு தலைவன் வந்து கல்லை போட்டிருக்கிறான். அதனை நாம் தென்னம்பிஞ்சு என்று மறுபடியும் வந்து அவன் வந்ததை அவள் தென்னம்பிஞ்சு என்று மறுபடியும் கருதி கொள்கிறாள். தென்னம்பிஞ்சு விழுந்திருக்கும் என்று தவறாக கருதி விட்டோமே என்று குறியிடத்தில் வந்து பார்த்து காலையில் வந்து பார்த்து தலைவி ஏங்குவாள். இரவு வந்த தலைவன் நீண்ட நேரம் காத்திருந்து விட்டு தான் தலைவிக்கு கொண்டு வந்த அதாவது கண்ணி, அதாவது கண்ணி என்பது தலையில் மட்டும் சூடுவது, மாலை என்பது கழுத்தில் சூடுவது, தார் என்பது கால் வரையிலும் நீண்டு தொங்குவது. கண்ணியை கொண்டு வந்து அவளுக்கு சூட்டுவதற்காக கொண்டு வந்ததை தலைவியை சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதனால் செடியின் மீது அந்த கண்ணியை வைத்துவிட்டு சென்று விட்டான். இதை பார்த்து தலைவி அந்த செடியினிடம் கூறுகிறாள், நீ செய்த அந்த வாய்ப்பை கூட நான் பெறவில்லை, நீ பெற்ற வாய்ப்பினை நான் பெறாமற் போய்விட்டேனே என்று ஏங்குகிறாள். 1080வது நூற்பா.
மறைவு இடத்தில் கூடுவது. 1080வது நூற்பா. ஆங்காங்கு ஒழுகும் ஒழுக்கமும் உண்டே, ஓங்கிய சிறப்பின் ஒரு சிறையான. சிறை என்பது ஒரு பக்கம், ஒரு அடைப்பு, ஒரு தடுப்பு என்று பொருள். முன்னமேயே திட்டமிட்டு தலைவன் குறித்த பகற்குறி இடத்தும் தலைவி குறிப்பிடும் இரவு கூறி இடத்திலும் சந்திப்பதனுடன் அல்லாமல் ஏற்கனவே திட்டமிடாமலேயே திடீரென்று வழியில் எதிர்பாராமல் தலைவனும் தலைவியும் சந்தித்து பாதுகாப்பான ஒரு மறைவிடத்தில் கூடுதலும் உண்டு. இது எந்த குறியும் எந்த பேச்சும் எந்த திட்டமிட்டும் செய்யாமல் திடீரென்று சந்தித்துக் கொள்ளுவது. இதனை ஒரு சிறை என்று, ஒரு மறைவிடம் என்று சொல்கிறார். ஒரு சிறை என்பது இங்கே ஒரு மறைவிடம். அதற்கடுத்து விழா காலத்தில் தலைவன். 1081வது நூற்பா. மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்து ஒழுக்கம் கிழவோருக்கு இல்லை. துறந்த ஒழுக்கம் கிழவோருக்கு இல்லை. களவு ஒழுக்க காலத்தில் ஓரை என்னும் மகளிர் ஆடுகின்ற வண்டல் விளையாட்டின் போதும். ஓரை என்பது ஒரு நட்சத்திரத்தின் பெயருக்கு உண்டு. அதனைத்தான் மறுபடியும் அந்த சடங்கு சம்பிரதாய எண்ணம் உடையவர்கள் இந்த ஓரை என்பது நல்ல ஓரை, நல்ல நேரத்தில் என்று எடுத்துக்கொண்டார்கள். இது அது இல்லை. இங்க ஓரை என்பது அந்த விளையாட்டின் பெயர். களவு ஒழுக்க காலத்தில் ஓரை என்னும் மகளிர் ஆடுகின்ற வண்டல் விளையாட்டின் போதும் நாள் என்னும் திருவிழா காலங்களிலும். இந்த நாள் என்பது பிறந்த நாள் விழாவைத்தான் கொண்டாடினார்கள். அந்த பிறந்த நாள் விழாவை தான் நாள் விழா என்று சொன்னார்கள். நாள் என்னும் திருவிழா காலங்களிலும் தவறாமல் வந்து கலந்து கொள்வான் தலைவன். பெருமங்கலம். இம்முறையிலும் தலைவன் தனியாக தலைவியை சந்தித்துக் கொள்வது உண்டு. திருவிழாவுக்கு போற மாதிரி போய் தலைவியை சந்திக்கிறது. இந்த சூழ்நிலையை தவிர்த்து விடாமல் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுவான் தலைவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? விழாவுக்கு கட்டாயமா போவாரு, தலைவியை சந்திப்பார். இது 1082வது நூற்பா. ஆற்றினது அருமையும் அழிவும் அச்சமும் ஊரும் உளப்பட அதனோர் அண்ணன். இங்கே தலைவன் இரவு குறியிடத்திற்கு வரும்போது வருகின்ற வழியினது கடுமையை கருதியோ அழிவு நேருமே என்று எண்ணியோ அச்சத்திற்கு ஆட்பட்டோ வருவதனால் ஏற்படுகின்ற இடையூறுகளை எண்ணியோ தலைவன் தலைவியை சந்திக்க வராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் வந்தே தீருவான். இடையூறுகளையும் துன்பங்களையும் கண்டு அஞ்சாமல் எப்படியும் வந்து விடுவானே தவிர களவு ஒழுக்கத்தினை தவறவிட மாட்டான் தலைவன். இது 1082. 1083வது தலைவியின் உற்றார் அறிதல். 1083வது நூற்பா. தந்தையும் தன் ஐயும். இங்க தன் ஐயுனா தலைவன் ஒரு பொருள், இங்க தந்தையின் ஒரு பொருள். இந்த ஐ தான் ஐயர்னு அறிவியதி சேர்ந்தது. உடனே அதை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஐ என்றாலே தலைவன், ஐயர் என்றாலும் ஐயன் என்றாலும் தலைவர், சான்றோர், மூத்தோர் என்றுதான் பொருள். அது ஒரு இனத்தையோ குறிக்கவே குறிக்காது. தலைவியினது களவு ஒழுக்கத்தினை தலைவியின் தந்தையும் தமையனும் குறிப்புகளினால் எவ்வாறேனும் அறிந்து கொண்டு விடுவர் என்று
இலக்கண சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். இங்க தந்தை தன் ஐ, இங்க தந்தை தனியா சொல்லிட்டாரு, இங்க ஐ என்பது அண்ணன் தமையன். முன்னத்தின் உணர்வை முன்னாலேயே தெரிந்து கொண்டு அதனை, அதாவது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு முன்னாலேயே. பிறகு நற்றாய் அறிந்து கொள்ளுதல். 1084வது நூற்பா. தாய் அறிவுறுதல். ஏற்கனவே தலைவியினருக்கு களவு ஒழுக்கத்தினை தோழியும் செவிலித்தாயும் அறிந்து கொண்டதனை போன்று நற்றாயும் அறிந்து கொள்வாள். செவிலித்தாய் தோழியை கேட்டு தெரிந்து கொள்வாள். அவ்வாறே செவிலித்தாய் வழியாக நற்றாய் கேட்டு தெரிந்து கொள்வாள். பிறகு தலைவனால் வெளிப்படுதல். இது 1085வது நூற்பா. அம்பலும் அலரும் களவு வெளிப்படுத்தலில் அங்கு அதன் முதல்வன் கிழவனாகும். ஊரில் உள்ளோர் பேசிக்கொள்கின்ற அம்பலினாலும். அம்பல் என்பது ஒன்று, அலர் என்பது ஒன்று. இங்கு அம்பல் என்பது ஊரார் இவர்தம் காதலை முதன் முதலாக முகக்குறிப்பால் பேசிக்கொள்வர். நடக்குகின்ற வாயாலேயே பேசாமல் முகக்குறிப்பாலேயே பேசிக்கொள்வதுதான் அம்பல். ஊரில் உள்ளோர் படித்து பேசிக் கொள்கின்றன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். படித்து பேசுகிற செயல் இல்லை, இது பெரிய தவறு. அது அதை கூட படித்து பேசுவது இல்லை. ஓ, இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு பேசுறாங்களே தவிர படித்து பேச மாட்டார்கள். ஊரில் உள்ளோர் பேசிக் கொள்ளுகின்ற அலறினோரும் களவு வெளிப்பட்டு விடும். அலறினாலும் களவு வெளிப்பட்டு விடும். அதற்கு காரணமாக விளங்குபவன் தலைவனாகவே இருப்பான். ஏன்னா வேணுமுன்னே அந்த அலரை உருவாக்குறான். நீ வராதேன்னா வருவான். அவங்க ஏன் ஊருக்கு தெரிஞ்ச கூடாதுன்னா வராதேன்றாங்க. இவர் வேணுமுன்னே வருவார். வந்தே என்ன ஆயிடுச்சு, ஊருக்கு தெரிஞ்சு போகுது. அம்பலும் அலரும் நடந்த பிற்பாடு பாருங்க, அதற்கு காரணமாக விளங்குவான், தலைவனாகவே இருப்பான். தலைவனது நடவடிக்கைகளே இவர்களது களவு ஒழுக்கத்தினை வெளிப்படுத்திவிடும். அதாவது தலைவியை சந்திக்க சென்று வருதலே முதற் காரணமாகும். ஊரில் உள்ளோர் கமுக்கமாக பேசிக் கொள்ளுதல் அல்லது முகத்தாலேயே வெளிப்படுத்திக் கொள்ளுதல் அம்பலாகும். வாய் விட்டு வெளிப்படையாக பேசிக் கொள்ளுதல் அலராகும். அம்பல்னால் அரும்பு, அலர்னா மலர். ரொம்ப அருமையா இருக்கு. அந்த குறிப்பு ரொம்ப அருமையா இருக்கு. அம்பல் என்பது அரும்பாகவும் அலர் என்பது மலராகவும் கொண்டால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அம்பல் என்பதை அரும்பாகவும் அலர் என்பதை மலராகவும் கொண்டால் சிறப்பாக இருக்கும். இது ஆரம்பம், இந்த முகத்தால பேசிக்கொள்றது. அதுக்கு அடுத்து வாயால பேசிக்கொள்வது அலர். அது ஊரெல்லாம் வெளிப்பட்டு விடுகிறது. அதனால் காலகட்டத்தில் பழித்து பேசுற அது இந்த இதை அனுமதித்திருக்கிறது சமுதாயம். இது அனுமதித்திருக்கிறது. அதனால படித்து பேச மாட்டார்கள், பேசிக்கொள்வார்கள். ஓஹோ என்னமோ நடக்குது அப்படின்னு பேசிக்கொள்வார்களே தவிர படித்து பேச மாட்டார்கள். சரி, திருமணம் இருவகை. 1086 வெளிப்பட வரைதல், படாமை வரைதல் என்று 1002 என்ப வரைதல் 6. இப்போ திருமணம் செய்து கொள்றத 2 வகையா சொல்றாரு. அந்த 8 வகை என்னத்துக்கு? அது இடைச்செருக்கு நல்லா தெரியுது இல்லையா? 2 அடுத்து இன்னும் சொல்ல போறாரு. ஆனால்
அது இடைச்செருகல் என்பதை ரொம்ப அருமையா தெளிவா தெரிகிறது. தலைவன் வாழ்க்கை வெளிப்பட்ட பின் பெற்றோரை மகிழ்வுடன் கூடி திருமாட்டில் நடுவே போய் கேட்டு இவர்கள் செய்து வைப்பது, இதுதான் ஒரு வகை. அதுதான் வெளிப்பட வரைதல் என்று பொருள். பிறகு மற்றொரு வகை, இவர்களது களவு வாழ்க்கை உறவினருக்கும் ஊராருக்கும் வெளிப்படுவதற்கு முன்னரே இருவரும் மணந்து கொள்வது ஒரு வகை. ஊராரு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை சந்திக்க விட மாட்டாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு திருமணம் செய்து கொள்வது. திருமணம் செய்து கொள்வதுனா பதிவு இல்லை, அந்த காலத்துல பதிவு கிடையாது, மாலை மாத்திக்கிறது கூட கிடையாது. தொடக்கத்துல மாலையே கிடையாது, அவர்களுக்கு அந்த பண்பாடே இல்லை. இருவரும் மனமொத்து வாழ்ந்தார்கள். பிறகுதான் மாலை மாற்றிக் கொள்ளுகின்ற பண்பாட்டை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகுதான் தாலி கட்டுறதுமே வந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறு நேர நேர ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அதாவது படாமை என்பது களவு வெளிப்படுவதற்கு முன்னரே ஆகும், பட என்பது களவு வெளிப்பட்ட பின்னராகும். இந்த இருவகை இல்லாமல் வேறு இரண்டு வகையும் உண்டு. கொடுக்க முடியாது என்று மறுத்தால், அதாவது இந்த வெளியேறி மற்றொரு ஊரில் அல்லது வெளியேறி எதை பெற்றோர் அழைத்து வந்து தமது ஊரிலேயே திருமணம், அதாவது இவர்கள் வெளியேறி விடுவார்கள், இவங்க போய்விட்டார்கள் என்று தெரிந்து பெற்றோர் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கே திருமணம் செய்து வைப்பது உண்டு. பெற்றோர் அழைத்து வந்து தமது ஊரிலேயே திருமணம் செய்து வைப்பதும் உண்டு. அதுதான் நம் முறை. மன்றல் 8 என்பது நம் முறை இல்லை என்பது வெளிப்படையாகிவிட்டது. சரிங்க, அவ்வளவுதான். இந்த 8 மன்றல் 8 என்பது நம் முறை இல்லை. களவில் பிரிவு 1087 வெளிப்படை காணே கற்பினோடு ஒப்பினும், அதாவது ஞாங்கர் கிளந்த 3 பொருளாக வரையாது பிரிதல் கிழவோருக்கு இல்லை. இந்த தலைவன் தலைவி காதலித்து விட்டார்கள், இன்னும் திருமணம் நிகழவில்லை, ஆனால் அவன் பிரிய வேண்டிய சூழ்நிலை. எதற்கு பிரிவான் என்றால் பொருள் தேடுவதற்காக மட்டும் பிரிவான். அந்த பொருளும் திருமணத்திற்காக, திருமணம் செய்து கொள்வதற்காக பொருள் தேட போறான். அதனால அது கட்டாயம் போய்தான் தீரணும். களவு வெளிப்பட்ட பின்பு திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஓதுதலுக்கும் பகையை ஒழிக்க போருக்கும் பகையை ஒழிக்க சூதுக்கும் இம்மூன்று செயல்களுக்கும் தலைவன் தலைவியை விட்டு பிரிய மாட்டான். இதுக்கு போமா பிரிய மாட்டானா அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைவியை பார்த்துக்கிட்டே இங்க கிட்டையே செய்வார் இந்த வேலையெல்லாம். திருமணம் ஏற்பாடு செய்த பின் திருமணத்தின் பொருட்டு பொருள் தேட சிறு பிரிவு ஏற்படும். களவு என்பது வாழ்வின் ஆய்வு பகுதியாகும். கற்பு என்பது வாழ்வின் பட்டறிவு பகுதியாகும். பாருங்க, களவு என்பது ஆராய்கிறார், அது வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாம் செய்து கொள்ளலாம் என்று ஆராய்ந்து முடிவு செய்கின்ற பகுதி களவு. கற்பு என்பது வாழ்வின் பட்டறிவு பகுதி. அவர்கள் பற்று அறிந்து தேர்ந்து முடிவு செய்து கொண்டு பிறகுதான் கற்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறார். கற்புன்னா இங்க அந்த சமஸ்கிருதத்திலும் புராணங்களிலும் கூறப்படுகின்ற பத்தினித்தனம் இல்லை. தமிழர்களிடத்துல கற்புக்கு அந்த பொருள் இல்லை. ஆனா பிற்காலத்துல வந்தவங்க இந்த கற்புன்னா இதைதான் பொருள் எழுதுறாங்க.
உண்மையிலே தமிழரிடத்தில் கற்பு என்ற சொல்லுக்கு பத்தினித்தனம் இல்லவே இல்லை. ஞாங்கர் என்றால் எந்த இடத்திலும் அர்த்தம். அதாவது ஞாங்கர்னா எந்த இடத்திலும். திருமண ஏற்பாடு செய்த பின் திருமணத்தின் பொருட்டு பொருள் தேட சிறு பிரிவு ஏற்படும். களவு என்பது வாழ்வின் ஆய்வு பகுதி. கற்பை வாழ்வின் பட்டறிவு பகுதியாக கொள்ளுதல் வேண்டும். களவு இயல் இந்த நூற்பாவுடன் நிறைவு பெறுகிறது. களவு இயல் இந்த நூற்பாவோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த இயல் பொருளதிகாரத்தில் கற்பியல். கற்புக்கு பொருள் நான் நிறைய வைத்திருக்கிறேன். கற்பு என்பதற்கு மகிழ், முறைமை, ஒழுக்கம், விதி, அறிவு, இல்லறம், ஆணை, கதி, கற்றல், கற்பித்தல், மனத்தின்மை, உறுதி, சொன்ன சொல் மாறாத உறுதி, மனம் ஒரே நிலையில் இருத்தல் என்றெல்லாம் பொருள் உண்டு. அதாவது கற்பு என்பதற்கு இவையெல்லாம் உண்டு. பத்தினித்தனம் என்பது இல்லை. ஆனால் பெண்களும் ஆக்கிவிட்டன. கல் கூட்டல் திருக்குறள் ஆளுமையை, ஆட்சியின் நெறிமுறையை பொருளாக கூறுகிறது. தொல்காப்பியம் வாழ்க்கை நெறிமுறையை பொருளாக கருதுகிறது. கற்பியல் என்னும் இவ்வியல் கற்பை, வாழ்க்கை நெறிமுறை, இல்லற நெறிமுறையை விளக்குகின்றது. திருமணம் நடைபெறுகின்றது. இல்லறத்தில் பிரிவு நேர்கின்றது. தலைவன் தலைவியிடம் தூது அனுப்புகிறான். ஊடல் நிகழ்கின்றது. ஊடலால் அலர் ஏற்படுகின்றது. பிரிவினது கால எல்லை கூறப்பெறுகின்றது. தோழி, தலைவி, தலைவன், நற்றாய், செவிலித்தாய் கூற்றுகள் இங்கே நிகழ்கின்றன. கற்பு மனம் 1088 கற்பு எனப்படுவது கரணமுடு மாற கொளற்கு உரி மரபின் கிழவன் கிழக்கியை கொடைக்கு உரி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே. இதுதான் திருமணம். அப்புறம் அந்த 8 எதுக்கு? அதாவது கற்பு என்று சொல்லப்பெறுவது, வாழ்க்கை என்று சொல்லப்பெறுவது தலைவியை கொள்ளுவதற்கு உரிமை உடைய தலைவன் கொள்ளுவதும், கொடுப்பதற்கு உரிமை உடைய தலைவியின் சுற்றத்தினர் கொடுக்கவும் முறையுடன் திருமணம் செய்து கொள்வதாகும். இதுதான் கற்பு. என்ன சொல்றாரு? இதுதான் தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கேட்பதற்கு உரிமை உடையவன் போய் கேட்கிறான், கொடுப்பதற்கு உரிமை உடையவர் கொடுக்கின்றனர், திருமணம் நிகழ்கிறது. இது ஒரு வகை. பிறகு கரணம் என்பதற்கு தடங்கு என்றும் முறை என்றும் எல்லாம் பொருள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கரணம் என்பதற்கு முறை என்ற ஒரு பொருளும், மனம் திருமணம் என்ற ஒரு பொருளும். கரணம் என்பதற்கு முறை, அப்புறம் இன்னொன்னு திருமணம். தமிழர் திருமணம் இவ்வாறுதான் நிகழும். ஏற்கனவே எண்வகை மனம் என்பது இடைத்தெருகல் என்பது தெளிவாகிறது அல்லவா? முதலில் மாலை கூட மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கை முறையினை ஏற்றுக்கொண்டனர். வளமான வாழ்க்கையினை வாழ்ந்து காட்டினர். அதன் பிறகு
சான்றுக்கு யாருமின்றி, அதாவது சாட்சி, சான்றுக்கு யாருமின்றி தலைவன் தலைவி இருவர் மட்டுமே இருந்து மாலை மட்டும் மாற்றிக்கொண்டு தளர்ச்சியின்றி வாழ்ந்து காட்டினர். பிறகுதான் தாலி என்று ஒன்று, இந்த தாலியும் பனை ஓலையில் செய்யப்பட்ட ஒரு பொருள், அவ்வளவுதான். அதைத்தான் தாலியாக அடையாளமாக மாற்றினான். ஏன் அதுக்கு தாலி என்று பெயர் வந்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது. தாலி என்றால் தாளம் என்பது பனை, அந்த பனை ஓலையில் செய்யப்பட்டதனால் அது தாலி, அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் தாலி என்று வந்ததுக்கு, ஒரு பெண்ணை அவன் போய் கேட்கிறான், நீ என்னை திருமணம் செய்து கொள் என்று. உனக்கு என்ன திறமை இருக்கிறது நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள? உடனே அவன் என்ன கேட்கிறான், நீ என்ன செய்யணும், நான் என் திறமையை எப்படி காட்டணும்னு கேட்கிறான். உடனே அவன் சொல்றான், காட்டுல போய் ஒரு புலியை அடித்து அதனுடைய பல்லை அல்லது நகத்தை கொண்டு வந்து எனக்கு காட்டுன்னு கேட்கிறான். போறான், புலியை அடிக்கிறான், அந்த நகத்தையோ அல்ல பல்லையோ கொண்டு வந்து காட்டுகிறான். அதை மணந்து கொள்ளுகிறான். அதுதான் அங்கே மாட்டப்படுகிறது, பொங்குது. அதுக்கு எப்படி தாலின்னு வந்ததுன்னா, தால் என்றால் நாக்கு, நாக்கால் சொல்லப்பட்ட சொல்லு, அந்த சொல்லை நிறைவேற்றி விட்டேன் என்ற அடையாளமாக அதை மாற்றினான். அதனால் அது தாலியானது. முதல் தாலி என்பது தாளத்தில் செய்யப்பட்டது. இரண்டாவது தாலி தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினேன் என்ற அடையாளமாக தொங்க போட்டதனால் அது தாலியானது. இன்னொரு வகை கலித்தொகையில நிறைய வருகிறது. அது என்ன வகை? அவ அத்தை மகளாக கூட இருப்பாள், என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்பாள். உடனே அவ கேட்பான். இப்ப அவ சொல்லுவா, உனக்கு என்ன திறமை இருக்கு என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டில் ஒரு காளை மாட்டை நாங்கள் வளர்க்கிறோம், அந்த காளையை நீ அடக்கி காட்டு என்று கேட்பாள். அப்படி அடக்கி காட்டி திருமணம் செய்து கொண்டான். அதுதான் மஞ்சு விரட்டு தை மாதங்களில் பொங்கல் நாளில் நடந்ததனால்தான் அது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு சொலவடையும் பிறந்தது. இது இப்படி ஒரு வகையும் நடந்து கொண்டிருந்தது. தலைவன் தலைவர் மட்டுமே புலிப்பல்லும் தாலி என்று ஆனது. அதாவது நாட்கால் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றிய அடையாளம் அது. கரணம் என்பதற்கு முறை என்றுதான் பொருள். கரணம் தப்பினால் மரணம் என்று ஒரு சொல் இருக்கிறது. அது இந்த சர்க்கஸ் என்று காட்டப்படுகின்ற விளையாட்டில் இன்றைக்கும் அது பொருந்தும். அதை அந்த காலத்திலே அந்த ஒரு ஊஞ்சல்ல இருந்து ஒரு பெண்ணும் இந்த ஊஞ்சல்ல இருந்து ஒரு ஆணும் இருவரும் மாறிக்கொள்வார். இந்த ஊஞ்சல்ல இருந்து அவன், அந்த ஊஞ்சல்ல இருந்து இவன் மாறிக்கொள்வார்கள். அது ஒரு கண்ணியமைக்கும் நேரத்துல தவறினாலும் விடுபட்டு விடும், கீழே விழுந்து இறந்து விடுவார்கள். இப்போதெல்லாம் அந்த மாதிரி இறக்கக்கூடாது என்பதற்காக கீழே வலை கட்டுகிறார்கள். முந்தையெல்லாம் அந்த பழக்கம் இல்லாதனால கீழே விழுந்து இறந்தவர்கள் உண்டு. அதனால் வந்த சொலவடைதான் இது, பழமொழி. கரணம் தப்பினார். இருக்கிற பெண்களுக்கு திருமணம் ஆனா ஒரு சொல்லப்படுமா? அப்படி அவ கேட்டிருக்கிறா. அது 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 நடந்திருக்கலாம், ஒண்ணு நடந்திருக்கும், நடந்தது. அதாவது இந்த கரணம் தப்பினால் மரணமும் ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பாதுகாப்பு தேடி இருப்பார்கள். பிறகு இந்த கரணந்தம் அந்த விளையாட்டில் வழியாய் வந்தது. தொல்காப்பியரே 1091வது நூற்பாவில் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர், அடுத்து வருது, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் கரணம் என்ப என்றார். இதுல ஒரு அருமையான செய்தி என்னன்னு கேட்டா, பொய்யும் வழுவும் என்பதுதான். பொய் என்பது என்ன, வழுன்றது என்ன? பொய் என்ன சொல்றான், நான் உன்னை எப்ப பார்த்தேன்ட்டான். வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவளை விட்டு பிரிய வேணும் என்பதற்காக ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு, நீ யாரோ எனக்கு தெரியாது,
நீ உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. நான் உன்னை எப்ப பார்த்தேன், நீ யாருன்னு கேட்டான். இது பொய். வழி என்பது என்னன்னா, இன்னொரு பொண்ணோடு வாழ்ந்தான். இதுதான் வழி. மீண்டும் தொடங்குகிறோம். கற்பு மனம். கற்பு எனப்படுவது கரணமுடு புணர கொளற்கு உரி மரபின் கிழவன் கிழச்சியை கொடைக்கு உரு மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே. இது கற்பு என்று சொல்லப் பெறுவது, வாழ்க்கை என்று சொல்லப் பெறுவது, தலைவியை கொள்ளுவதற்கு உரிமை உடைய தலைவன் கொள்ளுவதும், கொடுப்பதற்கு உரிமை உடைய தலைவன் தலைவியின் குற்றத்தினர் கொடுக்கவும் முறையுடன் திருமணம் செய்து கொள்வதாகும். கரணம் என்பதற்கு சடங்கு என்று சொல்லுகிறார்கள். சடங்கு அல்ல, ஒரு முறை, அதான் நெறிமுறை. திருமணம் என்ற சொல்லும் அந்த பொருளுக்கு உண்டு. கரணம் என்பதற்கு திருமணம் ஒரு சொல்லு பொருள் உண்டு, அவருக்கு முறை என்று ஒரு பொருள் உண்டு. தமிழர் திருமணம் இவ்வாறுதான் நிகழும். ஏற்கனவே எண்வகை மனம் என்று சொல்லுவது இடைப்பெறுதல் என்பது தெளிவாகிறது. சரி, அதாவது கரணம் நிகழும்ன்றார, கரணம் நிகழும். அப்ப திருமணம் தானே நிகழும். அதனால இருக்கு, பொருள் இருக்கு. சொல்றேன். அடுத்து கொடுப்போர் இன்றியும் மனம், அதாவது 1089வது நூற்பா. கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே உணர்ந்து உடன் போகிய காலையான தலைவிக்கு பெற்றோரிடம் சென்று தலைவன் முறையாக பெண் கேட்டு அவள் தம் பெற்றோர் மறுத்து விட்டாரானால் தலைவியும் தலைவனும் உடன்போக்கில் சேர்ந்து சென்று முறையாக திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடர்வதும் உண்டு. ஒத்த கருத்துடைய காதலருக்கு சான்றோர் பலரும் துணை நின்று மனவினையை முடித்து வைப்பர். அதாவது அவங்க 2 பேரும் ஒத்த மனமுடையவளாக இருந்தா, ஏங்க நீங்க வீட்டை விட்டு வந்தீங்க திரும்ப போங்கன்னு சொல்லாம அவர்களுக்கு சான்றோரே கூடி திருமணம் செய்து வைப்பது உண்டு. இதனை போன்ற நிகழ்வும் நடைபெறுதல் உண்டு. இங்கு கரணம் என்பதற்கு திருமணம் என்றே பொருள். பாருங்க, கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே என்ன அர்த்தம் சொல்லுங்க பாலம். அப்ப என்ன இல்ல, அந்த கரணம் என்பதற்கு அந்த இடத்துல முறை, அதாவது பொய்யும் வதுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. அங்க ஐயர் என்பது சான்றோர் ஒரு முறையை வகுத்தார்கள் அர்த்தம். இங்க என்னன்னா கரணம் உண்டேன்னாரு, திருமணமே நடக்கும். தலைவிக்கு பெற்றோரிடம் சென்று தலைவன் முறையாக பெண் கேட்டு தரலன்னா வெளியேறுகிறது. ஆனா ஏன் நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னு சான்றோர் கேட்காம, அல்லது கேட்டும் நாங்க இப்படி இணை பிரியாம இருக்கிறோம், எங்களை பிரிக்கிறதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா சான்றோரே செய்து திருமணம் செய்து வைத்துக்குவார்கள். அதுதான் ஒத்த கருத்துடைய காதலருக்கு சான்றோர் பலரும் துணை நின்று மனவினையை முடித்து வைப்பர். இதனை போன்ற நிகழ்வும் நடைபெறுதல் உண்டு. இங்கு கரணம் என்பதற்கு திருமணம் என்றே பொருள். இதுதான் தமிழர் திருமணம். சங்க காலத்தில் தமிழர் திருமண நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதனை அகநானூற்றில் உள்ள 86வது செய்யுள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றது. நான் இந்த பாடலை ஐயா கேட்டுக்கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். அகநானூற்றி 86வது பாடல் மிகப்பெரிய 36
33 வரிகள் இருக்கின்றன அடிகள். அதனால் நீங்கள் செய்யுளை அகநானூற்றிலும் பார்த்து கொள்ளலாம், என்னுடைய நூலிலும் தந்திருக்கின்றேன், அதிலும் பார்த்து கொள்ளலாம். பொருளை மட்டும் நான் கூறுகிறேன். அதாவது 86வது பாட்டு. உண்டு பெய்து அமைத்த பொங்கல் தலை பெய்து, அதான் உடுந்து தலை பெய்துன்னா முதல்ல இட்டுன்னு அர்த்தம். பெய்து அமைத்த பொங்கல் உணவை உண்டு மகிழ்ந்தனர். வரிசையாக கால்கள் நட்டு, அதாவது பந்தல் கால்கள், பந்தலுக்கு கால்கள் நட்டு பந்தலை அமைத்திருக்கிறார்கள். இப்போது நடக்கிற மாதிரி நீங்க கிராமத்துல சிற்றூர்கள்ல போய் பாத்தீங்கன்னா முதல்ல பந்தல் தான் போடுவாங்க, பிறகு புது மணலை கொண்டு வந்து கொட்டுவார்கள். அப்படியே இருக்கு இதுல. உடுந்து பெய்து அமைத்த பொங்கல் உணவை உண்டு மகிழ்ந்தனர். வரிசையாக கால்கள், அதாவது தூண்கள் நடப்பெற்ற அமைக்கப்பெற்ற பந்தலின் கீழ் புது புனல் பரப்ப பெற்றிருந்தது. புது மணல், புது புனல்னா தண்ணீர், புது மணல் நிரப்ப பெற்றிருந்தது. புது மணலை கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கிறார்கள். விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. அருமணல் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. தோரணங்கள் தொங்கவிட பெற்றிருந்தன. பாருங்க, விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது, தோரணங்கள் தொங்கவிட பெற்றிருந்தன. விடியற்கால வேளையில் திங்கள் ஒளி வீசி கொண்டிருந்தது. பாருங்க, என்ன நிலவு மறையில. தலையினில் குடத்தினை தாங்கியவரும் கையினில் மண்டை ஓடு என்னும் பாத்திரம் தாங்கியவரும் திருமண நிகழ்வுகளை செய்கின்ற முதிய பெண்டிர் மங்கள பொருள்களை முன்னும் பின்னுமாக தர தர புதல்வரை பெற்ற பூவையர் பலர் கூடி மணமகளை நோக்கி கற்பொழுக்கத்தில் வழுவாமல் நல்ல மனை அறங்களை செய்து கணவன் மனம் மகிழ செய்யும் பெண்ணாகுக என கூறி நீருடன் மலரையும் தூவி வாழ்த்தினர். அவை மணமகளின் கூந்தலில் விளங்குமாறு திருமண நிகழ்வு நடைபெற்று முடிந்தது. திருமண நிகழ்வு முடிவு பெற்ற பின்னர் தலைவன் திடீர்னு ஓடி வந்துடுறார். முடிச்சுதா இல்லையோ, தலைவர் வந்துட்டார். தலைவன் திடீரென உள் நுழைந்து என்ன செய்யறாரு பாருங்க. நீ மனக்கிழச்சி ஆவாயாக. இவ்வளவு நாளா காதல் கிழச்சியா இருந்தா இப்போ மனக்கிழச்சி ஆவாயாகன்னு வாழ்த்துட்டார். வாழ்த்துட்டு என்னுடன் கூட்ட தனி அறையில் உணர்தற்குரிய இரவினிலே அவளது முதுகு புறத்தினை வளைத்து ஆடைக்குள் மறைத்திருந்த அவளது உடலினை தழுவி உணரும் பெரும் விருப்பத்தினால் அவளது முகத்தினை மூடியிருந்த அவளது கைகளை விலக்கிய போது மாயவளாகிய அவள் அஞ்சியவளாய் பெருமூச்சு எறிய, ஐயா ஐயோன்னு கத்துறா. யான் உன் மனத்தினில் உள்ளதை சொல்லிவிடுவாயாக. நான் உன் மனதுல இருக்கிறேன்னா அதை சொல்லு என்று தலைவன் கூற அவள் மனம் மகிழ்ந்தவளாய் பொய் என நாணி தலை கவிழ்ந்து நின்றிருந்தாள் என்று அகநானூற்று 86வது பாடல் சங்க காலத்து தமிழர் திருமண நிகழ்வினை படம் பிடித்து காட்டுகிறது. இந்நிகழ்வில் இல்ல 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 பிறர் இல்ல இல்ல லூவும் போடலாம். அது பின்னால என்ன பண்ணாங்க, அந்த அவங்க சமஸ்கிருதக்காரர்கள்
ழா இல்லாததுனால லூவை மாத்திக்கிட்டாங்க. அதனால உளுந்துன்னு இருக்குது. அகராதியில உளுந்துதான் பாடல்லே இருக்கு. தொல்காப்பியத்துல அது இருக்கலாம். உளுந்து ரெண்டும் ஒண்ணுதான். அந்த பவழம் மாதிரி. பவழம் தமிழ் சொல்லு, அவன் சமஸ்கிருதத்துக்கு டா இல்லாததுனால லாவா மாத்திக்கினாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பவழம். அதே மாதிரிதான் உளுந்து. சரி, இந்நிகழ்வில் அதாவது 486 பாடல் படம் பிடித்து காட்டுகிறது. இந்நிகழ்வில் ஆணுக்கு இங்கே வேலையே இல்லை, எல்லாமே பெண்டீரே செய்து முடிக்கின்றனர் என்னும் போது வைதீகருக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வேலையே இல்லை என்பதனை அறிந்து கொள்ளலாம். மேலோர் கீழோர் அடுத்த நூற்பா 1090. மேலோர் மூவர்க்கும் உணர்த்த கரணம் கீழோர்க்கும் ஆகிய காலமும் உண்டே. இதுல ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, திருமணம் செய்து கொள்வது மேலோருக்கு தான் உரிமை இருந்துதான், பிற்காலத்துல கீழோருக்கும் வந்துடுச்சு. சரி, இதுல கீழோர் யாரு மேலோர் யாரு? எல்லாரும் என்னாச்சு, மேலோர்னா இளம்பூர்ணரு பிராமணர்னு எழுதியிருக்காரு. அது இல்லை. அது யாருன்றத நான் சொல்றேன். அதனால அறிஞர்கள் சொன்னதுதான். நிலமக்கள், தலைமக்கள், வினைவலர், இவங்க தான் மூவர். யாரு? நில மக்கள்லாம் நிலத்துக்கு உரிமையானவர்கள். தலைமக்கள்லாம் அந்த ஊருக்கு, குடும்பத்துக்கு, மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி இருப்பவர்கள். வினைவலர்னா தொழிலாளர். இந்த 3 வகையினருக்கு தான் ஏற்கனவே இருந்தது திருமணம் செய்து கொள்கின்ற உரிமை. பிறகு அடியோர் என்ற இன்னொருத்தர், அடியோர்னா அவங்களுக்கு கீழே இருந்தவங்க, 4வது ஆள். இதைதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர்னு மாத்திட்டாங்க. நிலமக்கள், தலைமக்கள், வினைவலர், இந்த மூவருக்கு இருந்த உரிமை அடியோருக்கும் வந்து விட்டது. அடியோர்னா என்ன, அவங்களுக்கும் கீழே இருந்த அடியாள்கள். அடியாள்னு சொல்ற மாதிரி இல்லை. கொலை பண்றவனுக்கு கூலி கொடுத்து ஆள் வச்சுருக்கான், அது இல்லை. இது இவர்கள் ஏழை வேலை வாங்குகிறவர்கள், அவ்வளவுதான். அவங்கதான் அடியோரிங்க. இந்த நிலமக்கள், தலைமக்கள், வினைவலர் ஆகிய மூவருக்கு மட்டுமே என்று இருந்து வந்த திருமணம் செய்து கொள்ளும் முறையானது பிற்காலத்தில் 4வது பிரிவினராகிய அடியோர் என்னும் வேளாண் மாந்தர்க்கும், இது வேளாண் மாந்தர்னு போட்டிருக்கும், அடியோர் என்னும் வேளாண் மாந்தருக்கும் பிற்காலத்தில் ஆகி வந்தது. இது பொதுவான கருத்துரையாகும். இதுதான் பொருத்தமானதும் கூட. ஆனால் இளம்பூரணர் மேற்குலத்தவராகிய எழுதுறாரு பாருங்க, அது அவருடைய நடை. மேற்குலத்தவராகிய அந்தனர், அரசர், வணிகர் என்னும் 3 வருணத்தாருக்கும், வருணம்னாலே போதும், புணர்ந்த கரணம், புணர்த்த கரணம் கீழோராகிய வேளாண் மாந்தருக்கும் ஆகிய காலமும் உண்டு. அத வேளாண் மாந்தர்னா சொல்றார் 4வது. ஆனா 3 மட்டும் மாத்திக்கினார். இந்நார் இதனால் சொல்லியது, அது அவருடைய நடை. முற்காலத்து கரணம் பொதுப்பட நிகழ்தலில், இங்க என்ன தெரியுங்க, கரணம் பொதுப்பட நிகழ்தல் என்ன அர்த்தம்? திருமணம். முற்காலத்து கரணம் பொதுப்பட நிகழ்தலின் எல்லாருக்குமாம் என்பதும், பிற்காலத்து வேளாண் மாந்தருக்கு தவிர்ந்தது எனவும் கூறியவாறு போலவும், அதாவது தரும சாத்திரம் வல்லாரை கொண்டு உணர்க. பாத்தீங்களா, உங்களுக்கு சாதாரணமா தெரியாது. தர்ம சாஸ்திரங்களை உணர்ந்த வல்லவர்களை கண்டு தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றார். இக்காலத்தில் அந்தனர், அரசர், வணிகர் என்னும்
மூன்று மேற்குலத்தார்க்கும் உணர்த்த கரணம் பிற்காலத்தில் வேளாளருக்கும் உரியதாய் நால்வருக்கும் ஆகி இருந்ததும் உண்டு என்கிறார் இளம்பொருணர். குறிப்பு: மேலோர் என்றவுடனே பிராமணர், சத்திரியர், வைசியர் என்னும் மூன்று பிரிவினரும் இறுதியில் தள்ளப்பெற்றுள்ள சூத்திரர் என்னும் கொண்டு பார்ப்பனரும் பார்ப்பன அடியவரும் எழுதி குவித்தனர். அதனையே பரப்பினர். இதனும் சிறிதேனும் தமிழ் உணர்வே இல்லாதார். பலர் பலவிதமாக உரை வகுத்தனர். ஆனால் பேராசிரியர் என்ற அந்த தொல்காப்பிய உரையாசிரியரும் முனைவர் சி. லக்குவனாரும் இந்நூற்பா நால்வருண பாகுபாட்டை உணர்த்துகிறது என்று கூறி இதனை இடைச்செருகல் என்று தள்ளற்பாலது என்றனர். தொல்காப்பிய ஆராய்ச்சி என்னும் நூலில் எழுதியிருக்கிறார் அவர் லக்குவனார். இதை தள்ளணும், இந்த நூற்பா கூடாது என்று சொல்லுகிறார். நம்ம அதுக்கு வேற பொருள் சொல்லியிருக்கிறோம், ஆனால் அவர் தள்ளலாம்ன்றார். 1091வது நூற்பா கரணம் தோன்ற காரணம். பொய்யும் வடுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. தலைவனும் தலைவியும் மனமொத்து யாருடைய உதவியுமின்றி மனம் முடித்து வாழ்ந்து கொண்டிருந்த போது இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு சிக்கல் நேர்ந்து இவளை எனக்கு தெரியாது, இவள் யாரோ என்று பொய் கூறினான் தலைவன். அதனோடு மட்டுமின்றி வேறு ஒருத்தியுடன் வாழ்க்கை செய்தார். இடையில் கைவிட்டு விடுதல், துன்புறுத்தல் உள்ளிட்ட வலுவும் உண்டாக்கிவிட்டான். இந்த நிலைமைக்கு பின்னர் தலைவியின் பெற்றோர், தலைவனின் பெற்றோர் கூடி மனம் முடித்தனர். அதன் பின்னர் ஊர் தலைவர், சான்றோர், உற்றார், நண்பர் என்று கூடி மனம் முடிக்கும் தருணத்தை முறையினை ஏற்படுத்தி கொண்டனர் என்று சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். இந்த நூற்பாவில் ஐயர் என்று வந்திருப்பது பிராமணர் இல்லை, பார்ப்பனரும் அல்லர். தொல்காப்பியம் எழுந்த போது ஆரியர் இந்நாட்டுக்கு வரவே இல்லை என்று பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார் சொல்லுகிறார். ஆரியர் இந்நாட்டுக்கு கிமு 1500க்கு முன்னர் வரவே இல்லை என்று வால்காவிலிருந்து கங்கை வரையில் என்ற நூலில் ராகுல சாங்கிருத்தியாயன் கூறுகின்றார். அப்படியானால் இந்த ஐயர் யார்? அந்தனர் என்பது தமிழ் சொல், சான்றோர். இவை உலக மக்களுள் யார் உயர்ந்த தன்மை, உயர்ந்த குணம், உயர்ந்த பண்பாடு கொண்டு விளங்குகின்றனரோ அவரை குறிப்பனவாகும். அதாவது பிராமணரை குறிப்பனவாக இருந்தால் சமஸ்கிருத சொல்லாக இருக்க வேண்டும் அல்லவா? சொல்லும் ஐயர் என்ற சொல்லும் அந்தனர் என்ற சொல்லும் சமஸ்கிருதத்தில் இருக்கா? இல்ல, அது சமஸ்கிருத சொல் இல்ல, தமிழ் சொல். நீ சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆரியர், ஆரியாசம், அது அவங்க கேட்டீங்கன்னு எடுத்துக்கிட்டாங்கயா. இவரே ஆரிய நாடுன்றாரு இந்தியாவை. பாரதியார் ஆரிய நாடுன்றாரு. ஐயர், தலைவர், சான்றோர், தந்தை, தாய், ஆசிரியர், அண்ணன், மூத்தோர் இவரெல்லாம் ஐயர் தான். அடுத்து தலைமகள் கூற்று அடுத்த வகுப்புல நூற்பாவை சொல்லாம பொருளை சொல்லலாம். நூற்பா மட்டும் 45 வரியோ 46 வரியோ இருக்கு. நன்றி, வணக்கம்.